முருகா, என் அன்பு பிள்ளையே, உனக்கு உதவி செய்ய மிக முக்கியமான நபர் ஒருவரை நான் அனுப்பி இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, எல்லாம் இருக்கின்றது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலால் உன்னை வந்து சேரும் பிள்ளையே. நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராக தவம் இருக்கும் உன் முருகன் அப்பாவை விட பெரியது எதுவுமே இல்லை என்பதை உன்னுடைய மனதில் நன்றாக பதித்துக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கின்றேன். எதற்காக இந்த பரீட்சை என்றால், உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே. உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் திடமாக நீ நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் பிள்ளையே. எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறவில்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாற நேரமும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை பிள்ளையே. பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான நேர்மையான பணிவான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும். நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக. உனக்கு உதவி செய்ய யாரோ ஒருவரின் மூலம் நான் வருகின்றேன். நீ எதிர்பார்த்த நேரத்தில் அந்த உதவி உனக்கு கிடைக்கும். யாரும் கிடைக்காத ராஜயோகம் உனக்கு கிடைக்கும். அச்சமயம் உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் அனைவரும் உன்னை தேடி வருவார். நீ உயிராக நேசித்து மதித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறு ஒரு உறவுக்காக பிரிந்ததை நினைத்து அனுதினமும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவு கூட இப்போது உன் அருமை புரிந்து நீதான் எல்லாமே என்று உன்னை தேடி நான் வர செய்வேன். நீ எந்த பாதையில் சென்றாலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களே என்று கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நான் முறியடிப்பேன். நான் உனக்கு உதவியாக பக்கபலமாக இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? முன்னேறி செல். முருகனப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். ஓ முருகா.